புத்தகமானது எல்லாவற்றினுடைய துவக்கத்தை அறிவிக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம கதவு வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வேதாந்தத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு நம்ம ஆதியாகமத்து புத்தகத்தின் வழியாக நாம் உள் நுழைவோமானால் அநேக சத்தியங்களை குறித்து நாம் தெளிவடைந்து நாம் விசுவாசிக்க முடியும். அப்படி நீங்கள் கதவை திறக்கும் போது ஆதியாகம புத்தகத்தினுடைய முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வசனம் துவங்குகிறது. அப்ப இந்த வேதாகமம் தேவன் ஒருவர் உண்டென்று நமக்கு அறிவிக்கிறது. அந்த தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று நமக்கு அறிவிக்கிறதா இருக்கிறது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் மனிதனையும் சிருஷ்டித்தார். மனிதனை ஆணும் பெண்ணுமாக தேவ சாயலாக சிருஷ்டித்தார் என்று நமக்கு இந்த வேதாகமம் தெரிவிக்கிறது. அப்ப நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம். இன்னைக்கு வாசிச்சோம், எல்லாரும் சேர்ந்து வாசிச்சோம். ஆதியாகமம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சிடலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 31, 32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்பதாக இந்த எபேசியருக்கு எழுதும் போது பவுல் குறிப்பிடுகிறது நீங்கள் பார்க்க முடியும். இப்ப நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொன்ன வசனத்தை தான் யார் இங்க மேற்கோள் காண்பிக்கிறார்? பவுல் இந்த இடத்துல மேற்கோள் காண்பிக்கிறார். அப்ப நாம என்ன புரிந்திருக்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல புதிய ஏற்பாட்டையும் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்தை பழைய ஏற்பாட்டும் பார்க்க முடியும். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்துல பழைய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகமாக இருக்கக்கூடிய ஆதியாகமத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஆதியாகம புத்தகத்தை பார்ப்பதற்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு சரித்திர நிகழ்வுகளும் சத்தியம். சரித்திர நிகழ்வுகளும் சத்தியமும் என்ற தலைப்பின் கீழாக ஆதாம் ஏவாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்திலே ஆதியாகமத்தையும் ஆதியாகமத்தினுடைய சரித்திரங்களையும் நாம் வருகிற நேரங்களிலே நாம் நிதானிக்க போகிறோம். ஓகே, ஆதியாகமம் 2:24 ஒருத்தர் நிறுத்துங்க. ஆதியாகமம் 2:24 ஒருத்தங்க எடுத்துக்கங்க. எபேசியர் 5:31 எடுத்துங்க. முதல்ல ஆதியாகமம் 2:24 ஒருத்தங்க வாசிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். எபேசியர் 5:31 ஒருத்தங்க வாசிங்க. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ரெண்டு வசனத்துக்கு என்ன வித்தியாசம்? அதே மாதிரி 2:24 வாசிங்க. மோசே எழுதியிருக்கிறாரு, தேவன் சொன்ன காரியத்தை பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் எபேசியர் 5:31 வாசிங்க, பவுல் எழுதியிருக்காரு, எபேசு சபைக்கு அவர் எழுதுறாரு. ரெண்டு வசனத்திலேயே உள்ள ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு வார்த்தை உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். எது என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் புரியுதுங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? புருஷன். இந்த இடத்துல மனுஷன். புருஷன் சொன்னோன்னு ஏதோ திருமணமான ஆண்களுக்கு மாத்திரம் என்று எண்ணிவிடக்கூடாது. மனித இனத்துக்கு தேவன் சொல்லுகிறார். நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்துல ஆதியாகமத்தை பார்க்கும்போது ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். அந்த சரித்திர நிகழ்வுகள் மூலமாக தேவன் தெரிவிக்கும் சத்தியம் மனித இனத்துக்கானது. ஒரு நபருக்கான காரியமாக மாத்திரம் நம்ம பார்க்காமல் எப்படி பார்க்கணும்? மனித இனத்துக்கான சத்தியமாக பார்க்கணும். அப்ப மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, அப்ப ஆண்களா இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய திருமண பந்தத்திலே, சிருஷ்டிப்பினுடைய திருமண நியமனத்திலே அவர்கள் இணையும் போது தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்து ஒரே மாம்சமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனி கொடுத்தனும் போயிடணுங்கிறாரா? இல்ல ஊரை விட்டு போயிடணுங்கிறாரா?
பெற்றோர்களுடைய அதிகாரத்திலிருந்து விடுபட்டவர்களாக, தங்களுடைய குடும்பத்தை நடத்துனர்களாக, தலைவர்களாக ஆண்கள், மனிதர்கள் செயல்பட வேண்டும் என்று மனித இனத்துக்கு தேவன் தெரிவிக்கிற சத்தியமாக இருக்கிறது. நான் சொல்ல வர விஷயம் புரிஞ்சுங்களா? அப்ப தேவன் மனித இனத்துக்கு இந்த திருமண நியமனத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்ப திருமண பந்தத்தில் இணைகிற ஆணாக பெண்ணாக இருக்கக்கூடிய இருவரும் தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய திருமண நியமனத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப தேவன் 6ஆம் நாள்ல மனிதனை சிருஷ்டித்துட்டார். ஏவல் எப்ப சிருஷ்டிக்கப்பட்டவங்க? 6ஆம் நாள் மனிதன் ஆதாம் சிருஷ்டிக்கப்படுகிறார். ஏதாம் எத்தனாவது நாள் ஏவல் எத்தனாவது நாள் சிருஷ்டிக்கப்பட்டவங்க? அவங்களும் 6ஆவது நாள் தாங்க. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாகங்கிறார். மனுஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மூலமொழியினுடைய அர்த்தம் ஆண் பெண் இரண்டு பேரும் இருக்கக்கூடிய அந்த வர்க்கத்தை, மனித வர்க்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அப்ப தேவன் நமது சாயல் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லிட்டு அவர்களை என்ன சொல்கிறார்? அவர்களை தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவன் தம்முடைய சாயலாக மனிதனாக மனித இனத்திலே இருக்கக்கூடிய ஆணையும் சிருஷ்டித்திருக்கிறார், பெண்ணையும் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த தெளிவு நமக்கு வேணும். அப்ப ஆண் பெண் தேவனுடைய சிருஷ்டிப்புல சமம். நேரம் என்ன வித்தியாசமா இருக்கும், ஆனா ஒரே நாள்ல சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இசைந்து ஒரே மாம்சமாக இருப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆண் சிருஷ்டிக்கப்பட்டு ஆணனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து சிருஷ்டிக்கப்பட்டது யாருங்க? பெண். மனிதனை தேவன் ஆதாம் என்று சொல்லுகிறதையும், அந்த ஆதாம் அதுக்கு அந்த மனிதனிலிருந்து எடுக்கப்பட்ட பெண்ணை மனுஷி என்று சொல்லுகிறதை நீங்கள் என்ன பண்ண முடியும்? வாசிக்க முடியும். 2ஆம் அதிகாரம் 22-23 பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். இப்ப ஆண் பெண் 2 பேரும் 6ஆம் நாள் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், சமமானவர்களாக சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இசைந்து ஒரே மாம்சமாக இருப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகேவா? அப்ப தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாவத்துக்கு பின்பு தெரியும் ஆதாம் என்ன பண்ணாரு, ஏவாள் என்ன பண்ணாங்க, அவங்க பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, பூமி எப்படி இருந்துச்சுங்கிற நிலை உங்களுக்கு தெரியும். பாவத்துல விழுவதற்கு முன்பு தேவனுடைய சாயலாக இருந்திருக்காங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனிதனா இருக்கிறோம்னா பாவத்துக்கு பின்பாக தேவனுடைய சாயலிலே சிலவற்றை இழந்தோம். தேவனுடைய சாயல் சொன்னேன்னா உங்களுக்கு சிலருக்கு அந்த வார்த்தையினுடைய உள்ளான அர்த்தங்கள் ஒருவேளை தெரியாம இருக்கலாம். நான் தேவனுடைய சாயலுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டு போறேன். இப்ப தேவனுடைய சாயல் நம்ம என்ன சொல்ல வரோம்? தமிழ்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்கும். சாயல் என்று சொல்லும் போது உருவத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாயல் என்று சொல்லும் போது குணநல பண்புகளையும் குறிப்பதாக இருக்கிறது. அந்த வேதாகமத்தினுடைய ஆதாகமத்திலே தேவன் சொல்லும் போது அவர் தன்னுடைய உருவத்தை குறித்து பேசல. ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனுக்கு ரூபம் இல்லை. அப்ப ரூபம் இல்லாத தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லும் போது அவருடைய குணநல பண்புகள் உடையவனாக மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுக்கு மாத்திரமே இருக்கிற சாயல்கள் இருக்கு. என்னெல்லாம் சொல்லலாம்? தேவன் சிருஷ்டிகரா இருக்கிறார், தேவன் நித்தியரா இருக்கிறார், தேவன் சர்வ வல்லவர், தேவன் சர்வ ஞானி, தேவன் சர்வ வியாபி. இந்த தன்மைகள் எல்லாமே தேவனுக்கு மாத்திரமே உடையது. இந்த தன்மைகளையும் இதுக்குரிய மகிமைகளையும் தேவன் யாரு கூட பகிர்றது இல்லை.
அப்ப தேவன் இது போக தேவன்ட்ட என்ன இருக்கு? எந்த சாயலை நமக்குள்ள வச்சாரு? இது எதுவுமே மனிதனுக்குள்ள இல்ல. நம்மளால சிருஷ்டிக்க முடியுமா? ஒன்றுமில்லாததுல இருந்து ஒன்றை உருவாக்க முடியாது. ஒழுங்கமைப்பால உருவாக்க முடியுமா? நம்ம கிட்ட குறைவுள்ள மனிதர்கள் நம்மளால ஒழுங்கும் திறமா பண்ண முடியாது. பாவத்துக்கு அப்புறம் தான் நமக்கு நன்மை தீமையே என்னதென்று தெரியும். அப்ப மனிதன் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டாலும் தேவனுக்கு மாத்திரமே உள்ள உரிய பண்புகளை தேவன் என்ன பண்ணல? மனிதனுக்கு வைக்கல. ஆனா தேவனுடைய சாயலா இருக்கிற சில தன்மைகளை மனிதனுக்குள்ள வச்சிருக்கிறார். என்ன அந்த தன்மைகள்னு தெரிஞ்சாதான் மனிதனுடைய அந்த தேவனுடைய சாயல்ல மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டாருங்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது உதாரணங்கள் இருக்கா? இல்ல ஏதாவது குணநல பண்புகள் இருக்கா? தேவன் தமக்குரியதை மற்றவர்களோடு பகிராத குணநல பண்புகள். சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர, சிருஷ்டிகரா, நித்தியரா இருக்கிறத அவர் யாரு கூட பகிர்றது இல்லை. இது தேவனுக்கு மாத்திரமே உரிய பண்புகள். இந்த மகிமைகளை தேவன் யாரு கூடயும், எந்த தெய்வத்துக்கூடையும், எந்த மனிதர்களோடையும் அவர் பகிர்றது இல்லை. அப்ப தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கும் இப்ப தேவனுக்குரிய தன்மைகளுக்கும் இப்ப என்ன வித்தியாசம்? எந்த தன்மைகள்ல மனிதன் வேறுபட்டு இருக்கான்? இருக்கிற குணங்களை மனுஷனுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சித்தம் இருக்கு, பேசுறோம்ல, நான் பேசுறேன், உங்களுக்கு புரியுது, நீங்க பேசுறீங்க, எனக்கு புரியுது. பேசுகிறது ஆண்டவர் செய்யக்கூடியது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம் யார் பேசுகிறா? தேவன் தன்னோட கூட இருக்கக்கூடிய சமநிலையில் இருக்கக்கூடிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் மூவரும் இணைந்து அவர்களுக்குள்ள நடக்க சம்பாஷணை தான் நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:24. அப்ப தேவன் பேசக்கூடியவர். அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு. மனிதனை உண்டாக்குவதற்கான சித்தம் உடையவரா இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு. அவருக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு. கரெக்டா? அவர்னால தீர்மானங்கள் எடுக்க முடியும், அவர்னால பகுத்தறிய முடியும், அவர்னால முடிவெடுக்க முடியும். இது எல்லாமே தேவனிடத்தில் இருக்கிற நபர்தன்மைக்குரிய குணங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. நபர்தன்மைக்குரிய குணங்களை தேவன் மனிதனுக்குள்ள வைத்தார். மனிதனும் நபர்தன்மை உடையவன் தான், ஆழ்த்தத்துவம் உடையவன். மனிதனால பேச முடியும், மனிதனால சிந்திக்க முடியும், மனிதனால முடிவெடுக்க முடியும். அவனுக்கு உணர்வு இருக்கு, அவனுக்கு சித்தம் இருக்கு, அவன் தீர்மானங்களை நிறைவேற்ற முடியும். இது நபர்தன்மைக்குரிய குணங்கள். தேவனுடைய சாயல்ல தேவனை போல சிந்திக்கக்கூடியவனாக, உணர்வுடையவனாக, முடிவெடுக்கக்கூடியவனாக இருந்தது யார் தான்? மனிதன் மாத்திரம்தான். மற்ற எதுவுமே தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்படல. இது மாத்திரம் இல்லாம கூடுதலா சில நல பண்புகளை வச்சிருந்தார். அது இருந்தாதான் தேவனோட ஐக்கியமும் உறவு கொள்ள முடியும். என்னது இது? தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய ஞானத்தை மனிதனுக்குள்ள வச்சிருந்தார். இப்ப விலங்குகளை பார்த்தோன்னே அந்த விலங்குகளுடைய தன்மைகளை ஆராய்ந்து அதுக்கு இட்ட ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுவே அதுக்கு பெயராற்று. அதுக்கு ஞானம் வேணுமே வேண்டாவா? அப்ப தேவனுடைய ஞானம் உடையவனாக யார் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்? ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். தேவனோட கூட பகலின் குளிர்ச்சியான வேலையில பேசணும்னா பாவத்துல பேச முடியுமா? அப்ப பரிசுத்தம் உடையவனாக ஆதாம் தேவனோட கூட உறவுல இருந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினாலே அவன் கீழ்ப்படிந்து அவன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கிற வேலையை செய்துட்டு இருக்கார். அப்ப தேவனுடைய சாயல்ல மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சொல்லும் போது தேவனுடைய பண்புகள் சிலவற்றை தேவன் தம்மை தவிர வேற யாருடனும் பகிர்வதில்லை. ஆனால் சில தன்மைகள் உடையவனாக மனிதனை மாத்திரம் சிருஷ்டித்திருந்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்திருந்தார். ஆணுக்குரிய நபர்த்தன்மையும் இந்த மாதிரி நீதி, பரிசுத்தம், ஞானமும் உடையவனாக எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருந்தானோ அதே போல பெண்ணானவளும் சிருஷ்டிக்கப்படுறா. ஏன்? ஆதாமில் இருந்து எடுக்கப்பட்டவள் தான் யாரு? மனுஷி. ஒரு ஆணிலிருந்து எடுக்கப்பட்டதான் யாரு? பெண். அப்ப ஆணுடைய தன்மைகள் எல்லாம் எங்க இருக்கும்? பெண்ணுக்கிட்டையும் இருக்கும். இந்த பேசிக் காரியங்கள் நம்ம புரிஞ்சிருக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம தெளிவா இருக்கணும். தேவன் உருவமுடையவர் என்று எண்ணிவிடக்கூடாது. தேவன் ஆண் அல்லது பெண் என்று பாலினமுடையவர் என்று எண்ணிவிடக்கூடாது. மனிதன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவன் மனிதனை சிருஷ்டித்ததினாலே, தேவனுடைய சாயலை சிருஷ்டித்ததினாலே மனிதன் தேவன் என்றும் எண்ணிவிடக்கூடாது.
புரியுதுங்களா? இந்த கோட்பாடுகள் நமக்குள்ள இருக்கணும். மனிதன் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். அவனால சில விஷயங்களை ஞானமா முடிவெடுக்க முடியும், தீர்மானங்கள் எடுக்க முடியும், பகுத்தறிக்க முடியும், உணர்வு இருக்கு, சித்தம் இருக்கு, செயல்பட முடியும். அதனால அவனையும் தேவன் ஆக்கிடக்கூடாது. புரியுது நான் சொல்ற விஷயங்கள்? புரியுதா? அப்ப தேவன் தமக்கு மாத்திரமே உரிய அந்த இயற்பண்புகளை யாருடனும் பகிரவில்லை. ஆனால் சில தன்மைகள் நபர் தன்மைக்குரியதும் ஆவிக்குரிய தன்மையும் உடையவனாக மனிதனை சிருஷ்டித்திருந்தான். ஆதாமும் ஏவாளும் அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தான். அவர்கள் என்ன சொல்றாங்க? புருஷன் தன் மனைவி தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று யார் சொல்லுகிறார்? தேவன் சொல்லியிருக்கிறார். புரியுதா? அப்ப தேவன் ஏற்படுத்தின திருமண நியமனத்துக்கு உட்பட்டு மனித இனம் வாழ துவங்கியது. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஓகே. அப்ப இப்படிதான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்துக்கிறாரு. அப்ப மனிதன் எப்படி வீழ்ந்து போனா? தேவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேணான்னு சொல்லியிருந்தார். யார்கிட்ட சொல்லியிருந்தாரு? ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது யாரை வஞ்சித்தது? யாரை? இப்ப வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டவள் மனுஷி, அவளை ஸ்திரீ என்று வேதாம வெளிப்படுத்துகிறது. ஏவாங்கிறது நம்ம 3ஆம் அதிகாரம் கடைசியில வரும்போது வாசிக்கிறோம். அப்ப அந்த ஸ்திரீய யார் வஞ்சித்தது? சர்ப்பத்தின் ஊடாக இருந்த சாத்தான் ஏவாளை வஞ்சித்து தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமை, தேவனோட கூட ஐக்கியத்துல உறவுல இருந்த ஆதாமை வீழ்த்துவதற்காக அவன் தந்திரமா வேலை செஞ்சான். ஏவாள் அந்த இடத்துல அவனோட கூட பேச அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினதுனால சுலபமாக வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல ஆதாம் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? சர்ப்பம் பேசுது, ஏவாள் மறு உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஆதாம் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆக்சுவலி என்ன நடந்திருக்கணும்? எல்லா விலங்குகளுக்கும் அதனுடைய தன்மைகளை அறிந்து பெயரிட்டது யாரு? ஆதாமுக்கு சர்ப்பம் பேசுமா பேசாதாங்கிறது யாருக்கு தெரியும்? அப்ப ஆதாம் இருக்கும்போது ஸ்திரீட்ட பேச முடியுமா? அதனாலதான் தந்திரமா வேலை செய்யுது. அப்ப ஆதாம் இல்லாத போது ஸ்திரீனிடத்தில் அந்த சாத்தான் சர்ப்பத்தின் ஊடாக தான் என்ன விருப்பம் கொண்டானோ அதை சுலபமாக நிறைவேற்றினான். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தால், ஆதாமுக்கும் கொடுத்தால், ஆதாம் அந்த கனியை புசித்த போது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் வராரு. தேவனாகிய கர்த்தர் யாரை கூப்பிடுறாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்கன்னு? ஆண்டவருக்கு தெரியாதா அவங்க ஒளிஞ்சு இருக்கிறதுன்னு? இப்ப ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பாஷணை ஆரம்பிக்கிறாரு? பாவத்தில் விழுந்த உடனே, அவன் பாவத்தில் விழுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் மனிதனை குறித்து அறிந்தவராக தான் இருக்கிறார். அவனுக்கு சுய விருப்பத்தை கொடுத்திருந்தார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்ச அதே தேவன் ஜீவ விருட்சத்தையும் வச்சிருந்தார். ஆனா மனிதன் சூஸ் பண்ணது எதை சூஸ் பண்ணா? நன்மை தீமை. தேவன் எதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தாரோ அந்த கனியை புசிக்கிறத சூஸ் பண்ணது யார் சூஸ் பண்ணா? ஆதாம் சூஸ் பண்ணார். அதன் நிமித்தமாக தேவனோட கூட இருக்கிற ஐக்கியத்துல பிளவு ஏற்பட்டு அவன் தன்னுடைய பாவத்தினுடைய சுபாவத்தினாலே பயந்தவனாக அத்தி இலையிலான ஆடைகளை அவன் சுயமாக ஏற்படுத்தி அதை தரித்து கொண்டு அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? மறைந்த நிலையில இருக்கிறான். ஆண்டவருக்கு முன்னாடியே ஒன்றும் மறைக்க முடியாது, எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. இருதயத்தை அறிந்த தேவன். ஆனால் ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவரா இருந்தா அந்த வேலையை செய்ய முடியும். சரி, ஆண்டவருக்கு ஆதாம்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை.
அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய பாவத்தை குறித்து அவன் உணர்வடைந்து மனம் திரும்ப விதத்துல இருக்கு. ஆதாமே நீ எங்க இருக்கிற, ஆதாமே நீ ஏன் கனி சாப்பிட்டாய்ன்னு கேட்டிருக்கணும், ஏன் பாவம் செஞ்சாயின்னு கேட்டிருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய். நாம் கூட சில சமயங்களிலே சிலர் தவறும் பட்சத்தில் அவர்களுடைய தவறை உணரும் வகையில தான் நம்மளுடைய கேள்விகள் இருக்கணும். அதை விட்டு அவர்களுடைய பாவத்திலே குற்ற உணர்வில வீழ்ந்துபடும் வகையில நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அப்படி பேசல. ஆதாம் பாவத்துக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவன் அவனை தேடி வந்து கிருபையினாலே அவனுடைய பாவத்தை அவன் உணர்ந்து கொள்ளும்படியாக அவனை மீட்பதற்காக தேவன் அன்புள்ளவராய் இந்த கிரியைகளை செய்கிறதை நீங்கள் என்ன பண்ண முடியும், சம்பவங்களிலே வாசிக்க முடியும். இப்ப ஆதாம் தேவனுடைய சாயல்ல எதை இழந்திருப்பான், பாவம் செய்துட்டான். தேவனோட கூட இருக்கிற ஐக்கியத்துல உறவுல பிளவு ஏற்பட்டுச்சு. எந்த விஷயத்தை அவன் இழந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? நபர் தன்மைக்குள்ளதெல்லாம் அப்படியே இருக்கு. இப்பவும் மனிதனால பேச முடியுது, சிந்திக்க முடியுது, விருப்பம் இருக்கு, தீர்மானங்கள் எடுக்க முடியுது, பகுத்தறிய முடியுது. இது ஆள் தத்துவத்துக்குள்ள நபர் தன்மைக்குரிய காரியங்கள் எல்லாமே இப்பவும் மனிதனிடம் இருக்குது. அப்ப தேவனுடைய தன்மைகள்ல தேவனுடைய சாயல்ல எதை அவன் இழந்திருந்தான்? இப்ப பாவத்துல மரித்த நிலை ஆதாமுக்கு. தேவனோட கூட உறவு கொள்ள முடியாது. ஆவிக்குரிய ரீதியிலையும் மரணம், சரீர பிரகார மரணத்தையும் அவன் சந்திக்க போறான். அப்ப தேவன் பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்து அவனோட கூட சம்பாசித்து அவனுடைய பாவத்தை குறித்து உணர்த்து வைக்கிற வேலையை செய்ததுக்கு பின்பாக அவர்களுக்கு தோளிலான ஆணைகளை தோட்டத்திலிருந்து அவன் அந்த பாவ சாயலிலே என்றென்றைக்கும் இருந்து விடாதபடி, அந்த ஜீவ விருட்சத்தை புசித்து என்றென்றைக்கும் இருந்து விடாதபடி அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்துறார். இப்ப ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்துறது தேவனுடைய அன்பு கிருபையினாலயா இல்ல கோபத்தினாலயா? ஏன்னா அவன் நித்திய ஜீவகுணுக்குள்ள வருவதற்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த தோட்டத்துல இருந்து துரத்தப்பட்டா, ஒருவேளை அந்த தோட்டத்திலே இருந்துட்டான்னா அவன் மரணத்தை சந்திக்காதபடி அந்த ஜீவ விருட்சத்தை புசித்து என்றென்றைக்கும் இருந்து விடுவான். அப்ப தேவன் என்ன பண்றாரு, அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்துகிறத பார்க்கிறோம். இப்ப தேவன் மனிதனுக்கான உறவுல தேவனுடைய சாயல்ல சில காரியங்களை இழந்ததுனாலே பிளவு ஏற்பட்டு ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. அப்ப எந்த தன்மைகளை அவன் இழந்திருந்தான்ங்கிறத நம்ம புரிஞ்சாதான் தேவன் அதை எங்க கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் அவன் பாவ சாயலிலே நித்தியத்துக்கும் இருந்து விடாதபடி ஜீவ விருட்சத்தை பறித்து புசித்து என்றென்றைக்கும் பாவ சாயலிலே இருந்து விடாதபடி ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதனை தேவன் துரத்துகிறார். சரியா? அப்ப துரத்து அடிக்கப்பட்டவன் ஏதேன் தோட்டத்துக்கு அப்புறம் வெளியே வந்துடுறான். அந்த மனித இனத்துக்கான மீட்புக்காக இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவராக இருந்திருக்கிறார். அப்ப தேவனுடைய திட்டத்துல மனிதனை மீட்பதற்கு ஏற்கனவே தேவனுடைய திட்டம் இருந்திருக்கு. மனிதன் பாவத்துல வீழ்ந்தது அவனுடைய முயற்சினால. ஆனா அவன் பாவத்தில் விழுந்தாலும் அவனை மீட்பதற்கான திட்டம் யாரிடம் இருந்திருக்கிறது? தேவனிடம் இருந்திருக்கிறது. தேவன் கிறிஸ்துவின் மூலமாக மனித இனத்தை மீட்டு மீண்டுமாக எந்த சாயலை மனிதன் இழந்திருந்தானோ, எந்த சாயல் பாதிப்புக்குள்ளானதோ அதனை மீண்டுமாக பெற்று தேவனோட கூட ஐக்கியப்பட்டு உறவுல மீண்டும் வந்து அவன் நித்திய ஜீவனை பெற்று என்றென்றுக்கும் இருக்கும்படியான திட்டம் தேவனிடத்தில் அவருடைய சித்தத்தில் இருந்திருக்கிறது. அதன் நிமித்தமாக ஆதாமை தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தினார்னு பார்க்கிறோம். இதை தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 31 பாருங்க. 1 கொரிந்தியர் 1 31 அவரேங்கிறது யாரை சொல்லுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தேவனால், யாரால்? பிதாவாகிய தேவனால் நமக்கு, யாருக்கு? மனித இனத்துக்கு என்ன ஆனார்? தேவனுடைய சாயலா இருக்கக்கூடிய மனிதன் எதை இழந்திருந்தானோ அந்த ஞானமும் நீதியும் பரிசுத்தத்தையும் மீட்பும் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் வாசிக்க முடியும்.
அப்ப தேவனுடைய சாயலா இருக்கிற ஆவிக்குரிய தன்மைகளா இருக்கக்கூடிய தேவனுடைய ஞானத்தையும் பரிசுத்தத்தையும் மனிதன் இழந்து பாவத்தினுடைய வீழ்ந்து போன நிலையில் இருந்தான். ஆனால் கிறிஸ்துவினாலே மீட்பு உண்டாகும்படியாக தேவன் அந்த திட்டத்தை ஏற்கனவே முன்குறித்திருந்தார். அவ்வண்ணமாக இயேசுவை விசுவாசிப்பதனாலே நாம் பாவ சாயலில் இருந்து தேவனுடைய சாயலுக்குள்ளே வர முடியும். இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 Corinthians 15:3-4 வாசிக்கும் போது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அவருடைய மரணம் உயிர் தெழுதலினாலே, அதை ஒரு நபர் விசுவாசிக்கிறதுனாலே, அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிப்பதனாலே அவர் இழந்து போன சாயலை மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொள்ள முடியும். 2 Corinthians 4:4 இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப தேவனுடைய சாயல்ல மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். பாவத்தினால தேவனுடைய சாயலை இழந்து போனான். மீண்டுமாக அவனுடைய தேவனுடைய சாயல வருவதற்கு ஒரே வழி என்னதுதான்? சுவிசேஷம் மாத்திரம்தான். ஏனென்றால் சுவிசேஷம் தேவனுடைய சாயலா இருக்கக்கூடிய அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அந்த சுவிசேஷ செய்தியில கிறிஸ்து இருக்கிறாரு. அவருடைய நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது சொல்லப்படுகிறது. அந்த சுவிசேஷத்துல நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த செய்தியினாலே மனித இனத்தை மீட்டு அவரோட கூட மறுபடியுமாக இணைந்து கிறிஸ்துவின் ஊழியத்தை பூமியில செய்வதற்கு, கிறிஸ்துவை போல பூமியில வாழ்வதற்கு தேவன் ஏற்கனவே திட்டம் செய்து வைத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். இதான் எபேசியர் 4:22-24 வாசிக்கும் போது, பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய சாயல மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆண் பெண் இருவரும் ரட்சிப்புல சிருஷ்டிப்புல சமமானவர்கள். திருமண பந்தத்தில் இணையும் போது அவர்கள் இசைந்து ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். தங்களுடைய மீறுதலினாலே பாவத்தில் வீழ்ந்து போனார்கள். தேவனுடைய சாயல் சில பாதிப்புக்குள்ளானது, சிலது இல்லாமல் போனது. மீண்டுமாக சுவிசேஷத்தை விசுவாசிப்பதனாலே மனித இனம் தேவனுடைய சாயலா இருக்கக்கூடிய நீதியும் பரிசுத்தத்தையும் ஞானத்தையும் பெற்று மீட்படைந்து மீண்டுமாக தேவனோட கூட உறவு கொள்ள முடியும், ஐக்கியப்பட முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறது தான் கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான ரகசியமாக எபேசியில நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:24 சொல்றோம்ல, புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம்ல. எபேசியர் 5:31 என்ன வாசிக்கிறோம்? 31. தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான ரகசியம், கிறிஸ்து தேவன், சபை தேவனுடைய சாயலை தரித்து கொண்டாதான் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆக முடியும். நீங்கள் பாவத்துடைய சாயல்ல இருந்துட்டு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்க முடியாது. அவர் மனவாளன், நாம் சபை மனவாட்டி. அப்ப மனவாட்டியா இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானதை பூமியிலே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, இந்த மீட்புக்கான திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டவரா இருக்கிறார். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார். அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு தெரியாதா? கிறிஸ்துவின் மூலமா மனிதனுக்கான மீட்பு திட்டத்தை யார் வச்சிருந்த? தேவன் ஏற்கனவே வைத்திருந்தார். அப்ப மனிதன் பாவத்தில் விழுந்த போது தீர்க்க தரிசனமாக சுவிசேஷமாக ஸ்திரீயின் வித்தாக அவர் வருவார் என்று தேவன் ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறத பார்க்கிறோம். ஞாபகம் இருக்குல்ல? ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்தாக அவர் வருவார். யாரிடம் சொல்லப்பட்டது? அந்த தீர்க்க தரிசன சுவிசேஷ செய்தி யாரிடம் சொல்லப்பட்டது?
சர்பத்தை பார்த்து பேசுறாரு, நீ உன் வயிற்றினால் நடந்து உயிரோடு உள்ள நாளெல்லாம் மண்ணை தின்பாய்ன்னு சொல்றாரு. 15ஆம் வசனத்துல உனக்கும் சர்பத்தின் ஊடாக இருந்து ஏவாளை வஞ்சித்த சாத்தானை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஸ்திரீயின் வித்தாக வரக்கூடியவரை குறித்ததான செய்தி யாரிடம் அறிவிக்கப்படுகிறது? சாத்தானிடம் அறிவிக்கப்படுகிறது. முதல் முறையாக அந்த செய்தியை கேட்டது யாரு? சாத்தான். ஏவாளை வஞ்சித்தது யாரு? சாத்தான். சாத்தான் உபயோகப்படுத்தின சர்பமும் சபிக்கப்படுகிறது. சர்பத்தை உபயோகப்படுத்தின சாத்தானுக்கு தேவனுடைய தீர்க்க தரிசன செய்தி சுவிசேஷமாக அவனும் கேள்விப்படுகிறான். இப்ப இந்த சம்பவங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறது யாரு? தேவன் பேசுறாரு, சாத்தான் கேட்கிறான். இது யார் பார்க்கிறா? ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யாரு? வெரி குட். ஆதாம் ஏவாளுக்கு ஸ்திரீயின் வித்துவாக தேவன் வருவார் என்ற செய்தி தெரியும். பிசாசிடம் தேவன் பேசின செய்தி, ஸ்திரீயின் வித்தாக அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லும் போது அந்த செய்தியை யார் கேட்டிருந்தா? ஆதாம் ஏவாள் கேட்டிருந்தார்கள். பாவத்தினுடைய காரணத்தினாலே அவர்கள் தேவனுடைய சாயலை இழந்து தேவனோட கூட ஐக்கியத்துல உறவுல விரிசல் ஏற்பட்டிருந்தாலும் தேவனுடைய இந்த தீர்க்க தரிசன சுவிசேஷ செய்தி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. சரியா? இப்ப வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆதாம் தன்னுடைய மனிதனுடைய எலும்பிலிருந்து எடுக்கும் போது என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார் என்று அவளுக்கு மனுஷி எனப்படுவாள்னு சொன்னார். மனுஷி என்பது மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால். இப்ப இந்த இடத்துல சொல்றாரு, ஏவாள் என்னவா இருப்ப, ஏவாள் என்று பெயரிட்டு ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் அவள் தாயானவளா இருக்கிறார் என்ற அர்த்தமுடைய பெயரை அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஏவாள்னு பெயரிடுகிறது ஆதாம் தேவனை, தேவனுடைய தீர்க்க தரிசன சுவிசேஷ செய்தியை விசுவாசித்து பெயரிடுகிற விதமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஸ்திரீயின் வித்தாக யார் வரப்போகிறார்? ஒருவர் வரப்போகிறார். அவர் என்ன பண்ணுவாரு? சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்ற தீர்க்க தரிசன செய்தி யார் கேள்விப்பட்டார்? ஆதாம் கேள்விப்பட்டு ஏவாளுக்கு பெயரிடுகிறதை பார்க்கிறோம். பாவத்துக்கு பின்பாக தான் ஆண் பெண்ணை ஆண்டு கொள்ளுகிற நிலை வந்தது. நீங்கள் அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் ஆசை புருஷனை பற்றிருக்கும், அவன் உன்னை. அப்ப ஆண்டு கொள்கிறது எப்ப வந்திருக்கு? பாவத்துக்கு அப்புறம். பாவத்துக்கு முன்பாக இருவருமே சமம், தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாங்க. பாவத்துக்கு பின்பாக ஆண் பெண்ணை ஆண்டு கொள்ளுகிற நிலை வந்தது. அதன் அடையாளமாக ஆதாம் விசுவாசித்து ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாயானவள், அதாவது ஏவாள் என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம். இதுக்கு பின்பாக தான் ஆண்கள் பெண்களை ஆண்டு கொள்கிற நிலை வந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவனுடைய தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய நியமத்துல ஆண் பெண் இருவருமே என்னதாங்க? சமம். அப்ப ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க தான் போனோம்? சிருஷ்டிப்பினுடைய நியமத்துக்கு தான் போனோம். ஆண் பெண் இருவரும் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்புல அவர்கள் சமம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. சுவிசேஷத்தினாலே, அதை விசுவாசிப்பதனாலே யாராக இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாக சபையில சேர்க்கப்பட்டுருவார்கள். புரியுதுங்களா? அப்ப புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக அவர்கள் பூமியில சாட்சியாக வாழ வேண்டும். இப்ப ஆதாம் விசுவாசிச்சார்னு பாக்குறோமா? அவர் பேர் வச்சதை வச்சு. இப்ப ஏவாள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்ப காயின் ஆபேல் பிறந்தாடுறாங்க. அதுக்கு பின்பாக ஆபேலுக்கு பின்பாக பிறக்கக்கூடிய சேத்து பிறக்கும் போது ஏவாள் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். அப்ப ஏவாளுடைய வார்த்தை தேவன் கொடுத்தார்னு சொல்லுகிறது. நீங்கள் சங்கீதம் 127:4 வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப பிள்ளைகள் பிறக்கும் போது ஏவாளுக்கு நன்கு தெரிஞ்சிருக்கிறது அது யார் தந்தது? தேவன் தந்த காரியமாக இருக்கிறது.
மனிதனாகிய ஆணை சிருஷ்டித்ததும் அவர்தான், மனிதனிலிருந்து எடுத்த மனுஷியை சிருஷ்டித்ததும் அவர்தான், அவர்களிலிருந்து பிள்ளைகளை பலுகி பெருக சொல்லி ஆசீர்வதித்து பிள்ளைகளை வர வைக்கிறது யார் தான்? தேவன் தான். அப்ப குடும்பத்தினுடைய நியமத்துல ஆண் பெண் இருவரும் சிருஷ்டிப்பினுடைய நியமத்திலே சமமானவர்களாக இருக்கிறார்கள். பலுகி பெருக வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதன் நிமித்தமாக அவர்களுடைய சந்ததிகள் பூமியிலே வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். மனிதன் எத்தனாவது நாள் சிருஷ்டிக்கப்பட்டவன்? 6வது நாளுக்கு முன்னாடியே மனிதனுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இருந்துச்சு. மனிதனுக்கு வாழ்வதற்கு என்ன அவசியம்? நிலம் முதல்ல அவசியம். பூமி இருந்தால் தான் நம்ம நிற்க முடியும். நீர் அவசியம், காற்று, ஆகாயம், உணவுக்கு தாவரங்கள், பகலுக்கு வெளிச்சம். அப்ப தேவன் சிருஷ்டிக்கும் போது அதனுடைய ஒழுங்கு அளவில் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததுதான் 6வது நாள் மனிதனை சிருஷ்டித்தார். அதனாலதான் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கன்மையும் வெறுமையா மனிதனுடைய வசிப்பிடத்துக்கு ஏற்ற வகையில் இல்லை. ஆனால் 6ஆம் நாள் முடிந்து தேவன் சொல்லுகிறார், தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் தேவன் பார்த்தார், எல்லாம் நன்றாயிருந்தது என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் மனிதனுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து அவருடைய தேவையை அறிந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது ஆண்டவர் நீங்க கேட்டா கொடுப்பாரா, இல்ல ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரா? உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு தெரியும், பிள்ளைகள் கொடுக்க தெரியும். தெரியுமா தெரியாதா? திருமணம் ஆகாதவர்களா இருந்தா திருமணத்துக்கு ஏற்ற துணையை தேவன் ஏற்படுத்துறதுக்கு ஏற்கனவே ஆண்டவர் அறிந்தவரா இருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட அவருடைய சரீரமாகிய சபையா இருக்கிற ஒவ்வொருவர்களும் தேவன் அவர் முன்பதாகவே ஏற்கனவே ஆயத்த பண்ண காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாரா இருக்கணும். அதை விட்டுவிட்டு நம்ம தேவனிடத்துல உபவாசம் இருந்து அவரை வற்புறுத்தி இரவு ஜெபம் செய்து பல நாட்கள் கூடிய போய் அட்டன் பண்ணி அவரை வற்புறுத்தி புடுங்குற வேலை செய்ய வேண்டாம். தேவன் நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்தவராக இருக்கிறார். மத்தேயு 6:8 பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு 6:8. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்தார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே, பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அப்ப ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஜெபிக்கணும். ஜெபிப்பது தேவனோட கூட பேசுவதற்காக தேவன் நம்ம அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார், இயல்பா கொடுத்திருக்கிறார். தேவனோட கூட நம்ம பேச முடியும். தேவன் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக நம்மிடம் பேசுவார். ஜெபத்துல நம்மளுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை தெரியப்படுத்தலாம். ஆனா ஆண்டவருடைய சித்த என்னமோ அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம வேண்டுதல் செய்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் எதை எப்ப தராரோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதுடையவர்களா இருக்கணும். நான் நினைச்ச உடனே ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது, இப்பவே செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் எது நன்மையோ அதை செய்வார். நான் விரும்புகிறது எல்லாம் நன்மையா இருக்காது. சில சமயங்கள நன்மை எல்லாத்தையும் கூட நான் விரும்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எதை கொடுக்கிறாரோ அதை எதுக்காக தான் கொடுப்பாரு? நன்மையானதை தான் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிருஷ்டித்து தான் 6வது நாள் மனிதனை சிருஷ்டித்தார். அப்ப மனிதனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு யார் கண்டா? தேவன் தான் கண்டு ஏற்ற துணையை உண்டாக்குனார். தேவனுடைய பார்வையில மனிதனுக்கு தேவனுடைய பார்வையில ஏற்ற துணை அவசியமாக பட்டிருக்கிறது. தேவன் ஏற்ற துணையை உண்டாக்கினார். 2 பேரும் ஒரே மாம்சமா இருந்துதான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். புரியுதா நான் சொல்ல வர விஷயம்? அப்ப ஒருவரை ஒருவர் சார்ந்து இசைவாக இருந்து அன்பு கூர்ந்து ஒரே சரீரமாக பாவித்து பூமியில கிறிஸ்துவனுடைய தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக தேவன் அவர்களை என்ன பண்ணியிருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப மனைவியா இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, யார் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது? ஆண் தான். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தது யாரு? யாரை வைத்தார்? தேவன். ஆண் தான் வச்சார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாதுன்னு யாரிடம் சொன்னாரு? ஆணிடம் சொன்னார்.
பாவத்தில் வீழ்ந்ததுக்கு அப்புறம் முதலாக ஆண்டவர் யாரிடம் வந்து விசாரிக்கிறாரு? ஆணிடம் தான் விசாரிக்கிறாரு. ஏன்னா அவன் தான் அதுக்கு பொறுப்பு. அப்ப குடும்பத்துக்கு பொறுப்பு யாருன்னா தலைவனா இருக்கக்கூடிய கணவன் தான், புருஷன் தான். அப்ப தேவன் இருந்தா கணக்கு கேட்கக்கூடியவரா இருந்தா யார்கிட்ட கேட்பாரு? ஆண்கிட்ட தான் கேட்பாரு. அப்ப தேவன் ஆணை குடும்பத்துக்கு தலைவராக தலைமைத்துவத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை ஒரு ஸ்திரீயா ஒரு பெண்ணா இருக்கக்கூடியவங்க ஏற்று புரிந்து மனப்பூர்வமா கீழ்ப்படியணும். ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பெண்மணியா இருக்கக்கூடியவங்க, திருமணமானவங்களா இருக்கக்கூடியவங்க, கணவனா இருக்கக்கூடியவரை தேவன் தலைமைத்துவத்துல ஏற்படுத்தியிருக்கிறார்ங்கிறத புரிந்து கீழ்ப்படியணும் மனப்பூர்வமா. அதே போல ஆணா இருக்கக்கூடியவங்க தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய நியமத்தின்படி ஆணுக்கு ஏற்ற துணை உண்டாக வேண்டும் என்று தேவன் மனிதனில் இருந்து எடுக்கப்பட்ட மனுஷியை உருவாக்கி மனுஷனுக்கு தந்தார் என்பதை அவன் புரிந்து மனைவியை தன்னுடைய சொந்த சரீரமாக பாவித்து அன்பு கூற வேண்டும். ஒருவரை ஒருவர் சார்ந்து இருந்து அன்பு கூர்ந்து ஐக்கியப்பட்டு இசைவாக வாழ்ந்து தேவனுடைய சரீரமாக அவர்கள் பூமியில சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். அப்ப மனப்பூர்வமாக மனைவி கணவனை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படைய வேண்டும். மனப்பூர்வமாக கணவனும் மனைவியை ஏற்றுக்கொண்டு அன்பு கூற வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள தேவன் விரும்புகிற சிருஷ்டிப்பினுடைய நியமத்தின் அடிப்படையிலான திருமண பந்தமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்படி இணைக்கப்பட்ட யாருமே பிரிக்கப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 19:6 சொல்லுகிறார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் என்று சொல்லுகிறதை நீங்கள் வாசிப்பீங்க. அப்ப ஆண்களுடைய பொறுப்பு என்ன? ஒரு குடும்பத்தில் ஆணுடைய பொறுப்பு என்ன? முதல்ல ஆண்கள் கவனிச்சுக்கோங்க. ஆண்களா இருக்கக்கூடியவர்கள் எப்படி கிறிஸ்து அவருடைய சரீரமாகிய சபைக்கு மணவாளனாக இருந்து தலையாக இருந்து சபையை வழி நடத்துகிறாரோ அவ்விதமாக ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் தேவன் உங்களை தலைமைத்துவத்துங்கிற பொறுப்பை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்கான அந்த வேலையை உங்களுக்கு தந்திருக்கிறாங்கிறத உணர்ந்து மனப்பூர்வமாக சபை ஆண்டவருக்கு கீழ்ப்படியது போல நீங்களும் கணவராக இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய குடும்பத்தை நடத்தணும். ஆண்களா இருக்கக்கூடியவங்க குடும்பத்தை நடத்தணும். பெண்களா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்? மனப்பூர்வமாக தேவன் என்னை இவரை என்னுடைய குடும்பத்துக்கு தலையாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்றும் தேவன் ஏற்படுத்தின தலைமைத்துவத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்று கீழ்ப்படுகிறேன் என்றும் உணர்வுடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். பெண்களா இருக்கக்கூடியவங்க, ஆண்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிற ஆண்களுக்கு சொல்றேன், பெண்களா இருக்கக்கூடியவங்க பலவீன பாண்டமாக இருப்பதினாலே அவர்களும் உங்களோட கூட நித்திய ஜீவனாகிய அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வர்களாக இருக்கக்கூடியதுனாலே அவர்களுடைய பலவீனங்களை நீங்கள் அறிந்து அவர்களை கையாள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமர்ந்தார் என்று வாசிக்கிறோம். நாம என்ன பண்ணணும்? நம்முடைய மனைவிகளுடைய பலவீன பாண்டம் என்பதை அறிந்து அவங்களை கையாளுகிறவர்களாக இருக்கணும். ஸ்திரீ என்ன பண்ணணும்? மனைவியா இருக்கக்கூடியவங்க தாங்கள் பலவீனமா இருக்கிறதுனால கணவனை சார்ந்து கணவனுடைய உதவியினாலே குடும்பத்தை அவர்கள் கீழ்ப்படிந்து நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். புரியுதுங்களா? சபைக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவுக்கும் கிறிஸ்துவுக்கு சபைக்குமான உறவு இவ்விதத்துல இருக்கிறது. இப்ப குடும்பத்தை பாதுகாப்பது, குடும்பத்தை போஷிப்பது யாருடைய வேலை? தலைமைத்துவத்தில் இருக்கிற ஆண்களுடைய வேலை. ஏனென்றால் கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய சபையை பராமரித்து போஷித்து வழிநடத்துகிறது யாரு? கிறிஸ்து தான் பண்றாரு. அதே போல ஆண்களா இருக்கக்கூடியவங்க தம்முடைய குடும்பத்தை அவர்கள் பாதுகாத்து போஷித்து தன்னுடைய சொந்த சரீரமாக அவர்கள் பாவித்து அன்பு கூர்ந்து அதை காப்பாற்ற வேண்டிய யாருடைய வேலை? ஆண்களுடைய வேலை. பெண்கள் என்ன பண்ணணும்? போஷித்து பாதுகாத்து காப்பாற்றுகிற தலைமைத்துவத்துக்கு அவர்கள் பயபக்தி உடையவர்களாக கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக அவர்கள் நடந்து தேவனுடைய சித்தத்தை சபையில நிறைவேற்றணும். ஏனென்றால் சபையானது கிறிஸ்துவுக்கு பயபக்தியா இருக்க வேண்டுங்கிறத பார்ப்போம். அப்ப ஆணுக்கு தேவன் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், பெண்ணுக்கு தேவன் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆணுக்கான பொறுப்பையும் பெண்ணுக்கான பொறுப்பையும்
அவரவர் தம் தம் உணர்ந்து அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் அந்த குடும்பம் தேவன் விரும்புகிற கிறிஸ்துவின் குடும்பமாக பூமியிலே சாட்சி பெற்ற குடும்பமாக ஜீவிக்க முடியும். இப்ப தேவன் மனிதனை சிருஷ்டித்ததுக்கான நோக்கம் குடும்பமா இருக்கிறதுக்கு தான். இப்ப இங்க எவ்வளவு பேர் குடும்பமா இருக்கிறீங்க? பெற்றோரா இருப்பீங்க, பிள்ளைகளா இருப்பீங்க, இல்லைன்னா கணவனா இருப்பீங்க, இல்லைன்னா மனைவியா இருப்பீங்க. இதை விட்டுட்டு ஏதாவது ஒரு உறவு இருக்கா? ஆண்களா இருந்தா பிள்ளைகளா இருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெற்றோர் இருப்பாங்க. கரெக்டா? பெற்றோர்கள் இருந்தா பிள்ளைகள் இருப்பாங்க, கணவன் இருப்பீங்க, இல்லைன்னா மனைவி இருப்பீங்க. இப்படி ஒரு குடும்பமே ஒரு அமைப்பு தேவன் ஏற்படுத்தினது. தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய நியமத்துல ஆண் பெண் இணைந்து இசைவாய் இருந்து பழுகி பெருகி பூமி நிரப்புவது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் செயலமாக இருக்கிறது. அவன் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். பாவத்தினால சில தன்மைகளை இழந்தான். மீண்டுமாக கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால எதை இழந்திருந்தானோ அதை பெற்று கிறிஸ்துவின் சரீரமாக சபையில் அவன் மீண்டுமாக இணைந்து கிறிஸ்துவனுடைய சிருஷ்டிப்பினுடைய திருமண நியமனத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பை உடையவனாக இருக்கிறான். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல தேவன் விசாரிக்கிறதா இருந்தா யாரிடம் பேசுவாரு? ஆண்களிடம் கண்டிப்பா ஆண்டவர் கேட்பாரு. அந்த குடும்பத்துக்கு தலை யார்தான்? உங்களுக்கு தலை யாரு? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து விசாரிக்கிறதா இருந்தா யார்கிட்ட விசாரிப்பாரு? ஆண்களுக்கு தான் விசாரிப்பாரு. அப்ப உங்க மனைவி ரட்சிக்கப்படுகிறது, உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறது, எல்லாத்துக்கும் பொறுப்பாளியா யார் இருக்கா? ஆண்கள் இருக்காங்க. அப்ப குடும்பம் தேவன் ஏற்படுத்தின ஒரு பிரதானமான ஒரு சிறந்த ஒரு தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அந்த குடும்பமாக கிறிஸ்துவுக்காக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எண்ணம்.